வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் பாலில் 2 முட்டை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. சோம்பு 2 ஸ்பூன், ஏலக்காய் 5, சுகர் 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், பெப்பர், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், பொடிச்சு வச்ச கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளேக்ஸ். இது இட்டாலியன் சீசனிங், ஆப்ஷனல் தான். லெமன் ஜூஸை சிக்கனில் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு பெப்பர் ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் நல்லா ஊற விடலாம். 15-20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். சோம்பு, ஏலக்காய், சுகர், சால்ட்டு, பெப்பர் இதெல்லாம் நம்ம நல்லா எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதோட எல்லா மாவும் போட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச பவுடரை சிக்கனோட ஜஸ்ட் ஒரு கோட் கொடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். மீதி மாவை இந்த சிக்கனை பாலில் டிப் பண்ணிட்டு மீதி மாவையும் அதோட நல்லா ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படியே கண்டினியூஸாக எல்லா சிக்கனையும் நல்லா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவோடய நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டேன். நீங்கள் மாவில் டிப் பண்ணிவிட்டு இல்லை தனியாக கார்ன்ஃப்ளேக்ஸில் எடுத்து பெரட்டிலானும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி சேர்க்கும் போது எனக்கு பர்ஃபெக்டாக வந்தது. இப்போ ஹீட் பண்ண ஆயிலில் சிக்கனை ஒரு 5 மினிட்ஸ் நான் குக் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் லிட் போட்டு ஒரு விசிலுக்கு
விட்டு இறக்கிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் சிக்கனை தனியாக டிஷ்யூவில் எடுத்து வச்சு எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இது ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது நாங்கள் வெறுமனே ஆயிலில் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் ப்ரெஷர் குக்கர் மெத்தடில் இப்படி பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பி சிக்கன் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.